நான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கேன். இங்கே ராமேஸ்வரத்தில் ஒரு முகாம் இருக்கிறனால இதுக்காண்டி வந்திருக்கேன். நானும் ஒரு குடினால பாதிக்கப்பட்டு இப்போ ஒரு 10 வருஷம் நான் மதுவை தள்ளி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்த இடத்துல அண்ணனை பார்த்தேன். இந்த நோட்டீஸை பார்த்துக்கிறேங்க. இதே போல் ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க மறுவாழ்வு இல்லத்தில் வச்சு. இது வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு. இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது. அதாவது அது வந்து பைசா வாங்கி தான் பண்ணுறாங்க. இது வந்து ஃப்ரீயாக ஒரு 10 நாள் பண்ணுறாங்க பார்த்துக்கிறோங்க. இந்த 10 நாள் முடியாதவங்க, பைசா இல்லாதவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டா இந்த குடியிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா இது வந்து சாட்சினா இதுக்கு வந்து ஏன்னா நான் இப்போ ஒரு 10 வருஷம் நான் குடிக்காம இருக்கேன். இந்த முகாமுக்கு போய் நல்லா இருக்கேன் பார்த்துக்கிறோங்க. இதே போல எவ்வளோ நோயாளியை நம்ம பார்க்கோம், குடிநோயாளியை கஷ்டப்பட்டு அதுல இருந்து விடுபட முடியாம இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள வந்து இந்த மறுவாழ்வு இல்லத்துல வந்து நீங்க கலந்துக்கிட்ட ஒரு 10 நாள் நீங்க இதுல இருந்து ட்ரீட்மெண்ட், சாப்பாடு கீப்பாடு எல்லாமே அவங்க தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒன்றும் தேவையில்லை கொடுக்கறதுக்கு. நீங்க டிக்கெட் எடுத்து நீங்க ஊருக்கு மட்டும் இந்த அட்ரஸ் படி நீங்க ஃபோன் கால் பண்ணி இந்த இடத்துக்கு நீங்க இடத்த எங்கன்னு கேட்டு கண்டிப்பான முறையில் நீங்க வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நிறைய பேரை நாங்க பார்த்த இடத்துல நாங்க சொல்றோம். இந்த நோட்டீஸ் மூலியமா எல்லா இடத்துலயும் ஒட்டி மக்களுக்கு நாங்க விழிப்புணர்வு பண்றோம். கண்டிப்பா நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா இதுல ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பார்த்து சொல்லுங்க. எவ்வளவோ பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஏரியாலையும் குடினால கஷ்டப்பட்டு வெளியே வர முடியாம தவிக்காங்க. கண்டிப்பா ஒரு குடிநோயாளி திருந்துன்னா எத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கான்னு சொல்றாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நீங்க இந்த செய்தியை போய் கண்டிப்பா இந்த நோட்டீஸை பார்த்து இந்த நோட்டீஸில் நம்பரை பார்த்து கண்டிப்பா அடிச்சு சொல்லுங்க. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் பார்த்துக்கிறங்க. எவ்வளவு மக்களும் கஷ்டப்படுறாங்க. நன்றி.